கூட நமக்கு ஒயர் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட 20 வயசுல தான் வந்து அது ஆசை நிறைவேறிச்சு. அதாவது நிறைய ஒயர். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறையா என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். எனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஆசை, ஒயர் கூட போடணும் அவ்வளோதானே, வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து தருவார். அப்போ அந்த கூட ஒயர் நிறையா கிடைக்குமோ இனி ஆசை அதிகமாயிடுச்சு. இந்த 35 வருஷத்தில் ஒரு நாள் கூட என் கையில் கூட இல்லாமல் இருந்தது கிடையாது. என்னால் எத்தனை வேலை இருந்தாலும் இப்படி எடுத்து கூட, சந்தோஷமாக இருந்தாலும் கூட போடுவேன், சங்கடமாக இருந்தாலும் கூட போடுவேன். இது போட்டு அப்படியே வச்சுட்டு 10 பேர் கொடுக்கறது, பிஸ்னஸ் பண்ணுறதுனா ஒன்று ரெண்டு இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன். இது கொடுத்துட்டே இருந்த டைமில் வந்து என் பொண்ணுக்கு 2 பேரும் இந்த கொரோனா பீரியடில் சொன்னாங்க, அம்மா இப்படியே அழகாக கூட போடுறே, நீ வந்து வெளியிலலாம் கொடுக்கலாம்ல, நீ சும்மா இப்படி போட்டு ஒன்று ஒன்றா போடுற, நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ண என்ன. இப்போ எங்களோட ஆர்டர்ஸ் வந்து எங்கன்னா இந்த இந்தியா ஃபுல்லாகவே போகுதுன்னு சொல்லலாம். அதாவது சென்னை, பெங்களூரு, தெலுங்கானா, கர்நாடகா, கோவாவில் தான் எங்களுக்கு நல்ல ரீச். அதாவது பீச் பேக், இந்த பீச்சில் குளிச்சுட்டு இந்த ஈரத்துணி போடுறதுக்காக நிறைய பேர், பெரிய பெரிய பேஸ்கெட்டு கோவா வந்து எங்களை நல்லா ஹைக் பண்ணிடுச்சு. இது 50-60 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதில் வந்து 20 பேர், அந்த 50 பேர் கற்றுக் கொடுத்தா 50 பேர் வெளியில் வர முடியாது. ஒரு 20 பேர் வந்து இந்த தொழிலை செய்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக செய்கிறாங்க. அதை விட நான் யோசித்து சொல்கிறத விட எங்கள் கஸ்டமர் நிறைய ஐடியா கொடுப்பாங்க. இந்த கலர் இதில் சேர்த்துங்கம்மா, இந்த இதில் சேர்த்து போட்டு கொடுங்க, எனக்கு இந்த அளவில் போடுங்க, எனக்கு லேப்டாப் வைக்கிறதுக்கு வேணும், எனக்கு இது வைக்கிறதுக்கு வேணும், எனக்கு லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்கு வேணும், வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வேணும். ஒரு ஆணின் பெண் இருக்க வெற்றிக்கும் சொல்லுவாங்க. ஆனால் பெண்ணோட வெற்றிக்கும் பின்னாடி ஒரு ஆண்களோ இல்லை அவங்க குழந்தைகளோ கண்டிப்பாக வேணும். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என் பேர் புவனேஸ்வரி. நான் கோயம்புத்தூரில் கூடை களஞ்சியம்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். நான் வந்து என்னோடய 35 வருஷமாக இந்த கூடையை போட்டுட்ருக்கேன். அதாவது என்னோட 13 வயசுலேருந்து நான் இந்த கூடை போட்டுட்ருக்கேன். 13 வயசுலேருந்தே எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூடை போடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம ஒரு கூடை போடலாமா, நமக்கு இந்த வருமா அப்படின்னுலாம். ஆனால் அவங்க போடுறத பார்த்து ஆசையில் வந்து நான் கூடை போட ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் ஒரு ஒயர் வாங்கிட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு கூடை போட்டேன். அது போட்டதை பார்த்துட்டு என்னைய சொல்லித்தரேன், உனக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இருந்து எனக்கு இந்த கூடை மேலே வந்து ரொம்ப ஆசை. ஆனால் வந்து வாங்குறதுக்கு 13 வயசில் கையில் காசு இருக்காது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். அப்போ காசு இருக்காது. போடணும்னு ஆசையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் 2 ரூபா தான் இருக்கும் அப்போ ஒரு ரோல் ஒயர் வாங்கி, அந்த 2 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒயர் வாங்கி கூடையை போட ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கூடை போட்டு முழுசாக கொண்டு வந்து காமிச்சதுமே எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். உடனே சரி மறுபடியும் 2 ரூபா தரேன், இன்னொரு கூடை போடுன்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே சின்னதாக அப்படியே போட்டுகிட்டே இருந்தேன். போட்டு கடைசியில் ஸ்கூலு, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், இதனால என்னால் போட முடியல. கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று. ஆனால் என்னோடய ஆசையை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கூட நமக்கு ஒயர் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட 20 வயசுல தான் வந்து அது ஆசை நிறைவேறிச்சு. அதாவது நிறைய ஒயர். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறையா என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். எனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஆசை, ஒயர் கூட போடணும் அவ்வளோதானே, வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து தருவார். எங்களுக்கு கல்யாணமாகி 30 வருஷம் ஆச்சு. 28 வயசுல பையன் இருக்கிறா, பொண்ணு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டாக நல்ல பாதுகாப்பாக வச்சு அவங்கள வளர்த்தி நான் சம்பாதிப்பேன். ஆனால் முழுசாக பண்ணது இவங்க தான். ஆனால் இவங்களுக்கும் வந்து எங்களுடைய ஆதரவு நிறைய தேவைப்படுது. எந்த பெண்களாக இருந்தாலும் அவங்க சப்போர்ட்டு. ஒரு ஆணின் பெண் இருக்க வெற்றிக்கும் சொல்லுவாங்க. ஆனால் பெண்ணோட வெற்றிக்கும் பின்னாடி ஒரு ஆண்களோ இல்லை அவங்க குழந்தைகளோ கண்டிப்பாக வேணும். அதை வந்து முழுமையாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோன்னு நம்புகிறேன்.
எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் முழுமையாக கொடுத்துட்ருக்கோம். அப்போ அந்த கூடை ஒயர் நிறையா கிடைக்குமோ இன்னும் ஆசை அதிகமாயிடுச்சு. அதிகமாகி நிறைய கூடை போட்டு பக்கத்துலேருந்து வரவங்களுக்கு பர்த்டே வெட்டிங் டேலாம் அதை ரிட்டன் கிஃப்டாக கொடுக்க ஆரம்பித்தேன். அது கொடுத்த எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து நீங்கள் காசுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. சரி நம்ம கையிலேயே கொஞ்சம் காசு இருந்தால் நல்லா இருக்குமே, எப்போவுமே ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம், நம்மளும் கொஞ்சம் சேல் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் இந்த மீடியா சப்போர்ட் கிடையாது, படிப்பு 10th தான் படிச்சிருக்கேன். அப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறது ஒன்றும், அப்போ இந்த அளவுக்கு மீடியா இல்லை. சும்மா வீட்டிலேருந்து போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விற்று எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த 10 ரூபா கிடைக்கும்போது பயங்கர ஹாப்பி. ஐயோ நம்மளும் ஒரு சம்பாதிக்கிறோமா, நம்ம வந்து ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கோமா அப்படின்னு ஒரு மனசில் இருந்துச்சு. ஆனால் இந்த கூடை வந்து என்னை பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு கொண்டு வந்துச்சு. அப்படியே எல்லாத்துக்கும் போட்டு போட்டு ஒன்று ஒன்றா அப்படி சேல் பண்ண ஆரம்பிச்சேன். 35 வருஷமாக இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இந்த 35 வருஷத்தில் ஒரு நாள் கூட என் கையில் கூடை இல்லாமல் இருந்தது கிடையாது. என்னால் எத்தனை வேலை இருந்தாலும் இப்படி எடுத்து கூட, சந்தோஷமாக இருந்தாலும் கூட போடுவேன், சங்கடமாக இருந்தாலும் கூட போடுவேன். இது போட்டு அப்படியே வச்சுட்டு 10 பேர் கொடுக்கறது, பிஸ்னஸ் பண்ணுறதுனா 1 2 இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன். இது கொடுத்துட்டே இருந்த டைமில் வந்து என் பொண்ணுக்கு 2 பேரும் இந்த கொரோனா பீரியடில் சொன்னாங்க, அம்மா இப்படியே அழகாக கூட போடுறேன், நீ வந்து வெளியிலலாம் கொடுக்கலாம்ல, நீ சும்மா இப்படி போட்டு போட்டு ஒன்று ஒன்றா போடுற, நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ண என்ன, பெரிய அளவுலலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசு வேணும், சப்போர்ட் வேணும், என்ன பண்ணலாம், மீடியா சப்போர்ட், நாங்கள் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு 2 பொண்ணுங்களும் அந்த கொரோனா டைமில் அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்தேன். யாருக்கு வேணாலும் நான் கற்றுக் கொடுப்பேன். என்னோட பேர் திரிஷ்லா தேவி. எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம். கூடை களஞ்சியம்ங்கிற பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கூடை ஒயர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அம்மா வந்துட்டு ஒரு 35 வருஷமாக கூடை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு எங்களுக்கு போடுவாங்க, அவங்க அது ஒரு ஃபுல் டைம் ஒரு ஹாபியாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு அது தெரியல. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் சென்னையில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன், அப்புறம் டெல்லியில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சிக்காக நான் கோயம்புத்தூர் வந்தப்போ அந்த டைமில் எனக்கு டெலிவரி ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமில் லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டப்போ நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அந்த டைமில் வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்க கூட நிறைய ஒயர் இருந்தது. சரி நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பித்தோம். அது நாங்கள் சும்மா ஒரு விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணினது. அது வந்துட்டு நாங்கள் அப்போ தான் நாங்கள் சொன்னோம், ஒரு ஐடியா கொடுத்தோம், நம்ம ஏன் இதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது, நீங்கள் இவ்வளோ வருஷமாக சும்மா பண்ணி எல்லாத்துக்கும் நெய்பர்ஸ் கொடுக்குறீங்க, ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக ஆரம்பித்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோட தங்கச்சியும் எல்லாம் ஐடியா கொடுத்தோம். அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே, ஒரு மார்ச் 2020 நாங்கள் இதை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க இடத்துல போய் இருக்கும்போது அப்பயும் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து நாங்கள் விடலை. திருப்பியும் நான் அதை டெய்லி போட்டு அப்போ ஒரு செப்டம்பரில் வந்துட்டு நான் சொன்னேன், நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஸ்டார்ட் பண்ணலாம். பேசி எல்லாம் பண்ணப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு 20 கூட போட்டு வச்சுருந்தோம். அந்த லாக்டவுனில் மட்டும் போட்டு வச்சுருந்த கூட எல்லாமே வந்துட்டு என்னோட தங்கச்சி இவங்க வந்துட்டு ஃபோட்டோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது இவ்வளோ வச்சு நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து செப்டம்பர் 9th 2020 வந்துட்டு அதை நாங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது வந்துட்டு அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு தான் நாங்கள் வந்துட்டு சென்டிமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அதை அப்படியே போட்டு அப்போ நாங்கள் எங்களுக்கு சும்மா ஒரு சிங்கிள் கூட ஆர்டர் வந்துச்சு. ரத்னாராஜன் அப்படிங்கிறவங்க சென்னையில் மார்க்கெட் கூட வந்துட்டு ஆர்டர் கொடுத்தாங்க. சென்னையிலேருந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ அதில் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா சிங்கிளாக அப்படியே வந்துட்டு இருந்தப்போ நாங்கள் விடவே இல்லை. அந்த 2020 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ வருஷங்கள் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் 10-20 கூடையோட நிற்கல, இப்போ 300 400 500 கூட பக்கம் ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் எல்லா இடத்துக்குமே ஷிப்பிங் பண்ணி இதை வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட பேர் வர்ஷா. நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து 1.5 yearsல ஒரு குழந்தை இருக்கான். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனது வந்து 2020 தான். ஆனால் வந்து இதோட ஸ்டார்ட் வந்து எப்போனா எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து, எங்கள் அண்ணா வந்து பிறந்த ஒரு 6 months பேபியாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ் போகும். இப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நீ பையனை விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். காலையில் ஃபீட் பண்ணிவிட்டு பையனை விட்டுட்டு போனாங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு அவசரமாக மத்தியானம் வந்து அப்புறம் ஃபீட் பண்ணிட்டு அது ஒரு ரொட்டீனாகவே போய் சர்டிஃபிகேஷன் முடித்தாங்க.
முடிச்ச அப்புறம் நான் அண்ணாலாம் பிறந்து ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்பவும் வந்து அம்மா இன்னொரு கிளாஸ் போகிறாங்க, டெய்லரிங் கிளாஸ் போகிறாங்க. நாங்கள் வந்து 8:30 வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் போய் தூங்க வச்சுட்டு திடீர்னு நினச்சி பார்த்தா வீட்டில் ஹாலில் லைட் எரியும். வந்து பார்த்தா எங்கள் அம்மா அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வீடு ஃபுல்லாக ஒரு saree போட்டு சாரியில் பெயிண்டிங்கு, எம்ப்ராய்டரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஆல்பமாக ஷோகேஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதை கொண்டு போய் அவங்க சப்மிட் பண்ணுவாங்களா. பண்ணால் எந்த கிளாஸுக்கு போனாலும் அங்கே வந்து சொல்லுவாங்க, எனக்கு தான் இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு, ஒன்று தான் பெஸ்ட் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க, அதில் மார்க் எல்லாம் போடுவாங்க. அந்த மார்க் போடும்போது எனக்கு இதில் 100 of 100 கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு அவார்ட் கிடச்சிருக்கு அப்படிங்குவாங்க. அது வந்து அங்கே ஸ்டாப் ஆகல. திருப்பியும் நாங்கள் வளர்ந்துட்டே இருக்கோம். ஆனால் எங்கள் அம்மாவோட கிளாஸ் வந்து எப்போவுமே ஸ்டாப் ஆகாது, போயிட்டே தான் இருப்பாங்க. அது முடிச்சாங்க, பேக்கிங் அண்ட் கேட்ரிங் கிளாஸ் போனாங்க. போயிட்டு வந்துட்டு டெய்லி ஒன்று ஈவினிங் கொண்டு வருவாங்க. நான் இன்னைக்கு இது செஞ்சேன், அது செஞ்சேன், டேஸ்ட் பண்ணி பாரு, கேக் செஞ்சேன். அப்புறம் புதுசாக நார்த் இந்தியன் டிஷ்லாம் அப்போ பெருசாக வரவே இல்லை ரெஸ்டாரண்ட்லலாம். அதெல்லாம் அம்மா செஞ்சுட்டு வந்து இங்கே பாரு சோலை பட்டோரை செஞ்சேன், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ ஆசையாக இருக்கும் நம்ம அம்மாவுக்கு என்னெல்லாம் செய்ய தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லிப்போம், சரி பாரு எங்கள் அம்மா இதெல்லாம் செய்வாங்க. டாய் மேக்கிங் கிளாஸ் போனாங்க, டெய்லரிங், எம்ப்ராய்டரி, இயற்கை உணவுகள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் போனாங்க, ஆரி எம்ப்ராய்டரி போனாங்க. இயற்கை உணவெல்லாம் வந்து கற்றுக்கிட்டதை வந்து நிறுத்தவே இல்லை. ஒரு 150+ குக்கிங் ரெசிபிஸ் அவங்க கற்றுக்கிட்டாங்க. எல்லாமே வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு அது கற்றுட்டு ஃபைனலாக வந்து எந்த கிளாஸ் போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்பம் கொண்டு போகணும். இந்த 1 week ஆர் 1 month எத்தனை டியூரேஷனில் பண்ணுறோமோ அந்த கிளாஸோட இதுக்கு வந்து ஆல்பம் கொண்டு. அந்த ஆல்பம்க்கு வந்து நானே மெட்டீரியல்லாம் சோர்ஸ் பண்ணுவேன். அந்த பழைய அவல் விகடன், ஸ்னேகிதி இந்த புக்லேருந்து அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணி முன்னாடி அதெல்லாம் என்னெல்லாம் கண்டென்ட்டோ அதெல்லாம் எழுதி அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நானும் அக்கா வந்து நான் சின்னதாக இருக்கும்போது பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் என் ஸ்டேஜ் வரும்போது நான் பண்ணி கொடுத்தேன். அங்கே போனாலும் எங்கள் அம்மா தான் அதில் வந்து டாப்பராக இருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் பண்ணி தனியாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து கொண்டு வந்து காட்டுவாங்க, நான் பாரு முடிச்சுட்டு வந்திருக்கேன். அது ரொம்ப எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும், பாரு எந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி அப்பாலாம் பயங்கர சப்போர்ட். எங்கள் பாட்டி வந்து ஒரு நாள் கூட போகாத அப்படி சொல்ல மாட்டாங்க, நீ போய்க்கோ, பசங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிக்கிறேன், நான் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், நீ போ, நீ கற்றுக்கிட்டு வந்து எங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடு அப்படிங்குவாங்க. அதே மாதிரி அப்பாவும் என்ன வேணுனாலும் நீ சொல்லு, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த கிளாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் 7th 8th படிக்கும்போது போனது. அங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து எங்கள் வீட்டோட கிச்சனில் இனியுமே நடக்கும். டெய்லி மார்னிங் எழுந்தோடனே செம்பருத்தி காஃபி கொடுப்பாங்க. அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா ராகி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கொழுக்கட்டை செய்யறது, அந்த மாதிரி புதுசாக நம்ம யூஷுவலான ஃபுட் ரொட்டீன் இல்லாமல் அந்த இயற்கை உணவில் கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அண்ணாக்கு எல்லாத்துக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அக்கா குழந்தைங்கள்லாம் பெருசாகும் போது அவங்களுக்கும் அந்த ரொட்டீன் கொண்டு வரணும் சொல்லிட்டு அவங்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்தா அவங்களும் அது சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நல்ல சப்போர்ட் எங்களுக்கு இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸும் வந்து வெளியே வந்துச்சு. அப்பா, அண்ணா, அப்புறம் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு நல்லா ஒரு பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களே போய் இங்கிருந்து எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கார்ட்போர்ட் கிடைச்சது, உங்களுக்கு பேக்கிங்க்கு யூஸ் ஆகலன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து எல்லாம் பேக் பண்ணி அதை டிஸ்பேச் பண்ணுற வரைக்கும் இவங்க 4 பேரோட சப்போர்ட், யாரோ ஒருத்தவங்க மாற்றி எங்களுக்கு சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் அப்பாவுமே இப்போ எங்களுக்கு ஒரு மெட்டீரியலே சோர்ஸ் பண்ணணும், வயர் அர்ஜென்ட்டாக தேவைப்படும், ஒரு கலர் எங்ககிட்ட இருந்திருக்காது, இப்போவே அது வேணும், எனக்கு 2 daysல டிஸ்பேச் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம்னா கன்சிஸ்டன்சி போயிடும், நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட்டும் இருக்காது. அதனால அப்பா அர்ஜென்ட்டாக ஒரு கட்டு வயர் வேணும்ப்பா அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா போர்ட்டர் போட்டுக்கோ, டன்ஸோ போட்டுக்கோ, எதுவுமே சொல்ல மாட்டாரு. எதுக்குடா அதுக்கெல்லாம் பே பண்றேன், நான் போறேன். எல்லாமே எவ்வளவு தூரம்னாலும் கிடைக்கலனாலும் 2-3 கடையாச்சு தேடி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அப்போ எனக்கு வந்து இந்த கலைகள் வந்து ரொம்ப பிடிக்கும். டெய்லரிங், எம்ப்ராய்டரிங், டாய்ஸ் மேக்கிங் இந்த மாதிரி எல்லாமே நான் செய்வேன். இந்த மாதிரி நிறைய கிளாஸுக்கு போவேன். அப்போ இந்த கலைகள் வந்து அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக யார் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாலும் உடனே சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு வந்து எனக்கு அப்புறமும் நிறையா பேர் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும், எந்த பொண்ணுமே சும்மா இருக்கக்கூடாது வீட்டில், ஏதோ ஒரு தனக்குன்னு ஒரு 10 ரூபா அவங்க சம்பாதிக்கணும், இதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பொண்ணுங்க 2 பேர் சொன்னாங்க, அம்மா நீங்கள் இது பிஸ்னஸாக பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணலான்னா இன்ஸ்டாகிராமில் போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு. சரி பண்ணலாம்ப்பா அப்படின்னு அவங்க வந்து அதையெல்லாம் ஆரம்பித்து, இதுக்கும் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு 1-2 கூடைகள் வர வர கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, கையில் காசும் இருந்துச்சு. பரவாயில்ல நம்மளும் சம்பாதிக்கிறோமா, நம்மக்கிட்டே கொஞ்சம் காசு இருக்கா அப்படின்னு சொல்லி தோணுச்சு.
அப்புறம் இவங்க கொஞ்சம் அது பெருசாக ஆக 2 கூடைகள் வந்து 10, 20, 100, 200, 500 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அவ்வளோ கூட நம்மளால் போட முடியாதுன்னு சொல்லி வீட்டில் வேலை இல்லாமல் வீட்டில் வந்து வெளியில் போக முடியாத லேடிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நான் நிறைய கிளாஸுக்கு போயிருக்கேன். அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சும்மா இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி 10 நாள் கிளாஸ் கொடுப்பேன், ட்ரைனிங் கொடுப்பேன். அந்த 10 நாளில் கற்றுக்கிட்டு ஒரு 5 பேராவது அதுலேருந்து வெளியில் வருவாங்க, சொல்லித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்து இந்த கூடையை போடுங்கம்மான்னு சொல்லி, அப்போ ஃபஸ்ட்டு நானே மெட்டீரியலாக கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். 10 நாள் ட்ரைனிங்க்கு அப்புறம் அவங்க வந்து நல்லா போட ஆரம்பித்ததும் அவங்களுக்கு வந்து நான் ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கும் எனக்கு வர மாதிரி அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்து நல்ல மோட்டிவேஷன், நீ செய்யணும், 10 ரூபா சம்பாதிக்கணும், வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நல்லா பண்ணுறாங்க. எல்லாம் இப்போ எனக்கு கீழே ஒரு 20 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாரும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறீங்கம்மா, புதுசு புதுசாக கொண்டு வாங்க. அப்புறம் இப்போ ஆர்டர் கொடுக்குறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, வெறும் மார்க்கெட் கூட லஞ்ச் பேக் அப்படிலாம் இல்லாமல் காலேஜ் பொண்ணுங்களாம் டோட் பேகு, இந்த இது மாதிரி ஸ்லிங் பேக் இதெல்லாம் கேட்குறாங்க. அவங்களே எங்களுக்கு ஐடியா தருவாங்க, இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லிங் பேகு, டோட் பேகு, பூஜா பேஸ்கெட் இந்த மாதிரி நிறைய போடுவோம். ஒவ்வொன்றா அது வந்து நமக்கு தெரியாதது அடுத்தவங்க தான், நம்ம கஸ்டமர் தான் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க நிறைய கலர்ஸு, இந்த கலர் ஜாயின் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து போட்டுட்ருந்தோம். இதுக்கிடையில் எங்களுக்கு கோயம்புத்தூர் GCT காலேஜில் கிளாஸ் எடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அதுலேயும் கொஞ்சம் குழந்தைகள்லாம் கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் கூப்பிடுவாங்க, வந்து ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடுங்கம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ போய் கொடுப்போம். இதில் வந்து ஃபுல் சப்போர்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு தான். அவங்க 2 பேரும் வீடியோ எடுக்கிறது, ஆர்டர் கலெக்ட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். நான் வந்து இந்த 20 லேடிஸ்க்கு வேலை கொடுக்கறது, அவங்க எப்படி போடுறாங்கன்னு அதை போய் டெய்லி பார்க்கணும். பார்த்து எவ்வளோ கூட ஆயிருக்கு, நம்ம ஆர்டருக்கு இது போதுமா இல்லை இனி போடணுமா, அப்போ அவங்கள கொஞ்சம் கூட மோட்டிவேஷன் பண்ணி நிறைய போட வைக்கிறது. டெய்லி ஒரு லேடி சும்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் கிடைச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அவங்கள நல்லா போட சொல்லுவோம். இப்படி எனக்கு கிளாஸுக்கு போகிறது இந்த மாதிரி வேலை இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நிறைய ஆர்டர் கொடுப்போம். ஓகே, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான அமௌண்ட் வச்சு தான். இப்போ எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா தான் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதில் மெயினாக இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுங்கிறத விட நாங்கள் ரொம்ப பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு இதில் பெருசாக ப்ராஃபிட் இல்லாட்டியும் பண்ணுற வேலைக்கான காசு கண்டிப்பாக அதுதான் இருக்குது. அதில் மினிமம் இப்போ எங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து வயர் மட்டும்தான். அதோட நம்மளோட உழைப்பு ஃபுல்லாக ஹேண்ட்மேட். இதில் வந்து மெஷின்ங்கிறதுக்கான வேலையும் இல்லை, எல்லாமே கையில் தான் பண்ணணும். அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வர ஆர்டர்ஸில் நாங்கள் வர ப்ராஃபிட்ஸ்லேயே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போகிறோம். அதுவும் எங்களுக்கு ஒரு குட் நம்பர்ஸில் வரனால இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுது. இப்போ வந்து அக்கா வந்து MABEd முடிச்சிருக்காங்க, அவங்களால ஒர்க் போக முடியாத சிச்சுவேஷன். ஆனால் இதை வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும், சின்ன சின்ன விஷயம் இல்லை, எங்களால் பெரிய விஷயமே அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ எங்கள் அம்மா வந்து தைரியமாக பையனுக்கு வந்து ஒரு ஸ்டட் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து நிற்பாங்க. எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு, இன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோம், அவனுக்கு நான் கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பாவே வாங்கி கொடுப்பாங்க, அப்பானால தான் முடியும் அப்படிங்கிறத தாண்டி அம்மாவும் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது ஒரு வேலைக்கு போய் தான் பண்ணணும்னு கிடையாது, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க, எங்களையும் பார்த்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணி அவங்களால இதையும் பண்ண முடியுதுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை வச்சு பார்க்கும்போது நம்ம அம்மா இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷம். எங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் படிச்சிருக்கோம், எங்களால் வேலைக்கு போக முடியல, அப்படி இருந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்குவாங்க. கூட போடுவாங்க, நான் அவங்க போடுறதுக்கான பேமெண்ட் கொடுத்தா அவங்க வந்து ஹாப்பியாக சொல்லுவாங்க, நான் இந்த மாதம் வீட்டு ரெண்ட்டை கொடுத்துட்டேன், டியூஷன் ஃபீ பே பண்ணிட்டேன், அப்புறம் எனக்கு இதில் வந்த காசு வச்சு நான் வீட்டுக்கு ஹீட்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கே ஹாப்பியாக இருக்கும், ஓகே நம்மளால ஒருத்தவங்க வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு வீடு ரெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. போட்டு இது குழந்தைங்களுக்கு என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன், நான் வேணா ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணுறேன், நானே ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்குவாங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு இன்னொருத்தவங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ எங்களோட ஆர்டர்ஸ் வந்து எங்கன்னா இந்த இந்தியா ஃபுல்லாகவே போகுதுன்னு சொல்லலாம். அதாவது சென்னை, பெங்களூரு, தெலுங்கானா, கர்நாடகா, கோவாவில் தான் எங்களுக்கு நல்ல ரீச். அதாவது பீச் பேக், இந்த பீச்சில் குளிச்சுட்டு இந்த ஈரத்துணி போடுறதுக்காக நிறைய பேர் பெரிய பெரிய பேஸ்கெட்டு கோவா வந்து எங்களை நல்லா ஹைட் பண்ணிடுச்சு.
அதாவது அவங்களுக்கு வந்து பீச் பேக்குங்கிறது வந்து நம்ம வந்து சாதா கூடைன்னு சொல்கிறது, அவங்க வந்து பீச் பேக்குன்னு சொல்லி எங்கள் கூடையை வந்து ட்ரெண்டாக்கி விட்டதே அவங்க தான் வச்சுக்கிங்களேன். அது கோவாவில் நிறைய அப்படி ஆர்டர் போச்சு. அப்புறம் யூஎஸில் அனுப்பினோம். அப்புறம் நிறையா பேர் இங்கேருந்து போகிறவங்கலாம் மகளுக்கு கல்யாணம், வளகாப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கிஃப்ட்டு யூஎஸ்க்கெலாம் வாங்கிட்டு போவாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் எங்களோட கூடை இருக்குது. என்ன நாங்கள் முதல்ல எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கூடை எடுத்துகிட்டு போப்பா, சும்மா போகக்கூடாது, இந்த கவர்லையெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கூடைக்குள்ளே 2 டப்பா வச்சு கொடுப்பாங்க. இதில் இட்லி, சட்னி, சாம்பார், 2 இட்லி வாங்கிட்டு வா குழந்தைக்குன்னு சொல்லுவாங்க. அதே அந்த சட்னி சாம்பாருக்கு 2 டப்பா கொடுப்பாங்க. அதை கூடைக்குள்ளே வச்சு நாங்கள் அழகாக எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வருவோம். இப்போ யாருமே அதை கொண்டு போகிறதில்ல. டீ வாங்கிட்டு வைப்பான்னா அது வெறும் கையில் தான் போகிறாங்க. ஏன் வெறும் கையில் போகிறாங்கன்னா அவங்க கவரில் கட்டி தருவாங்க. நான் என்ன நினைக்கிறதுக்குன்னா அந்த கவரையே வேண்டான்னு நினைக்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போங்க, அதில் சட்னி சாம்பார் வாங்கிட்டு வாங்க, 2 இட்லி வாங்கிட்டு வாங்க. இந்த கவர் வந்து கம்மி பண்ணணும்னா எங்கள் கூட எல்லார்ட்டையும் இருக்கணும். எல்லாரும் ஆளு கையில் ஒரு கூடை, எங்கே போகிறதுனால அதில் ஒரு பாக்ஸு. அது வந்து கூடையோட சௌகரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வச்ச இடத்துல நிற்கும், நகர்ந்து போகாது. மற்ற பேக்கெல்லாம் வந்து கீழே விழுந்துடும். எங்கள் கூடை அப்படி விழுகாது. அந்த கூடையை வந்து ரசித்து இது நாங்கள் மேக் பண்ணுறோம், அதாவது செய்கிறோம். வீட்டிலேருந்து எங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடித்து அது போக தான் இந்த கூடையை செய்கிறோம். ஆனால் அந்த கூடையை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த கூடைன்னு சொல்லி நிறையா பேர் கூடையெல்லாம் லஞ்ச் பேக்கான்னு கேட்பாங்க. இப்போ அதுதான் ட்ரெண்டு. இப்போ ஒரு ஸ்கூலில் ஆர்டர் பண்ணி எங்ககிட்ட 300 கூடை லஞ்ச் பேக்காக வாங்கியிருக்காங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க வந்து லேப்டாப் அதில் போட்டு ஐடி கம்பெனிக்கே எங்கள் கூட தான் போகுது, கூடை எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. இப்போ எல்லோரும் இப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. அதுக்கு நம்ம கேட்ட அமௌண்ட், அம்மா 10 ரூபா கம்மி பண்ணுங்கன்னே சொல்கிறது இல்லை, ஏன்னா இது ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. நாங்களும் வந்து இது ஒரு நல்ல பிஸ்னஸாக எங்களுக்கு போயிடுச்சு. அது ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் இதில் நீங்கள் என்ன சம்பாரிச்சிட முடியும், இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. சும்மா கதை பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு வேலையாங்கக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இது பெரிய இடத்துல கொண்டு போய் என்னை இன்னைக்கு நிறுத்தி இருக்குன்னா இந்த கூடை தான். வேலையான்னு கேட்கக்கூடாது எந்த வேலையுமே. இது வந்து ஒரு கலை, எல்லாம் கையில் தான் பின்னுறோம். உட்காந்து பின்னும்போது நமக்கு பேக் பெயின் ஆகும், முதுகு வலிக்கும், ரொம்ப நேரம் உட்காந்துக்கணும். அதுக்கு சௌகரியமான இடம் தேடணும். ஒரு சாஞ்சுக்கு வரலாமா அப்படின்னு தோணும். அப்புறம் இந்த கூடை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அறிவு எப்படி எப்படி எதில் கொண்டு போகலாம், இதுக்கு படிச்சிருக்கணுங்கிறது கிடையாது, நம்மளோட நாலேஜில் யூஸ் பண்ணிக்கணும். இதில் ஒரு ஹார்ட் போடுவோம், ஒரு யானை போடுவோம், மான் வரா மாதிரி போடுவோம். இதில் வந்து யோசனை தான், இது இந்த நாட்டில் இத்தனை போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னு யோசித்து செய்வோம். நிறைய இதில் பிரச்சனைகளும் இருக்கலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம உட்காந்து செய்யணும்னா பொழுதன்னைக்கு உட்காந்து செய்ய போகிறதில்ல. நம்ம வீட்டு வேலைகள் முடித்து நம்மளோட கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் உட்காந்து இது ஃபுல்லாக முடிக்கும்போது ஒரு பயங்கரமான ஹாப்பி இருக்கும். அந்த கூடை ஃபினிஷ் ஆகி ஒருத்தர் கையில் கொடுக்கும்போது ஷிப்பிங் பண்ணுற அன்றைக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு வந்து பயங்கர ஹெல்ப் யாருன்னு கேட்டிங்கன்னா, என் ஹஸ்பண்டும் என் பையனும் தான். நம்ம மருமகன் அவங்களும் பண்ணி தருவாங்க. என் ஹஸ்பண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவார். ஒயர் வாங்கிட்டு வரணும், கூட அனுப்பணும்ப்பா அப்படின்லாம் சொன்னோம். எங்கே கொண்டு போய் அனுப்பணும்னாலும் அனுப்புவார். யார் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னாலும் கொடுப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எந்த தொழிலுமே பண்ண முடியாது. அது வந்து என் அனுபவத்தில் சொல்கிறேன். என் பொண்ணுங்களாகட்டும், என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு கூடை அப்படின்னு நினைக்கல. எனக்கு இந்த கூடைங்கிறது வந்து அவ்வளோ ஒரு மனசு நிறைவான ஒரு பொருள். இது வந்து செஞ்சு பார்க்கும்போது அதோட ஹாப்பி தெரியும். யாராவது ஒருத்தர் சொல்லித்தாங்கம்மான்னு சொன்னால் உடனே சொல்லி கொடுத்துருவேன். செய்யுமா, நான் போட்டுத்தரேன், நான் சொல்லித்தரேன்னு சொல்லி தந்துடுவேன். அது மாதிரி தான் இப்போ வந்து 50-60 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதில் வந்து 20 பேர், அந்த 50 பேர் கற்றுக் கொடுத்தா 50 பேர் வெளியில் வர முடியாது. ஒரு 20 பேர் வந்து இந்த தொழிலை செய்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக செய்கிறாங்க. அதாவது நமக்கு டெய்லி காசு கிடைக்குது. நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்ணணுன்னா கூட நம்ம அடுத்தவங்களை கேட்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு. எங்கள் காலத்தில் ரீசார்ஜ் கிடையாது, இப்போ கண்டிப்பாக அது தேவை இல்லையா? அப்போ அதுக்காக இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து நிறையா பேர் வீட்டில் இருக்கிற பெரிய என் வயசில் இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது, சின்ன பொண்ணுங்களே போடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக போடுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த கலைகள் எல்லாம் அழியாமல் இருக்கணும், நம்ம நல்லா சொல்லி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. எல்லாருமே இதை நல்லா யூஸ் பண்ணணும், நல்லா நிறையா தொழில் செய்யணும். இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வர்றது. நிறையா என் பொண்ணு சொல்லுவேன், எப்பவுமே 10 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல எங்கள் அம்மா மட்டும் கூட போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு தொழில் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க, எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் எங்கள் அம்மா கையில் ஒரு கூடை இருக்கும். அப்போ எங்கள் அம்மாவுக்கு அது எவ்வளோ பிடிக்கும். அதனால தான் இந்த பிஸ்னஸாக பண்ணி கொடுத்தா என்ன, இப்படி சும்மா அம்மா போட்டு ஒன்றா விற்றுட்டு ஒன்றா ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கு நம்ம ஒரு தொழில் பண்ணி கொடுத்தா என்னன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து என்னைய இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க.
இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து என்னோட முயற்சி மட்டும் கிடையாது, அவங்களோட சப்போர்ட்டும், என் ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்தனால தான் இதெல்லாம் செஞ்சோம். அப்புறம் ஒன்று எல்லா இடத்துக்கும், அதாவது இந்த ஊரெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேன், அந்த இடத்துக்குலாம் எங்கள் கூட போகுது. போகும்போது அவங்க திருப்பி ரிவ்யூ கொடுப்பாங்க, அம்மா ரொம்ப அழகாக இருந்துச்சு, இது எப்படி போட்டீங்க, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறக்கு சௌகரியமாக இருக்குது, நாங்கள் இதில் தான்மா டிஃபன் கொண்டு போகிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடே பரவாயில்லையே, நம்ம கூட பாரு எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி லேப்டாப் வச்சு ஐடி கம்பெனிக்குள்ள எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் போட்டு அனுப்புவாங்க. அப்போ சரி பரவாயில்ல, நம்ம கூட எவ்வளோ அளவுக்குள்ள போயிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 35 வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட போடாமல் இருந்தது இல்லைங்கிறத விட எனக்கு வந்து நம்ம கூட இந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் விட்டுருக்காங்க நம்ம பொண்ணுக்கு தான், அதில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவங்களும் ஒவ்வொரு தொழில் பண்ண சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நீங்களும் எதாவது பண்ணுங்கம்மா, சும்மா இருக்கக்கூடாது. அவங்களும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு MA BEd முடிச்சு இந்த தொழிலே தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கா. இன்னொரு பொண்ணு BSc படித்து அசென்சரில் ஒர்க் பண்ணிட்டும் சைடில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். என் பையன் வந்து BE படித்து KGISல ஒர்க் பண்ணுறான். இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களோட ஃப்ரீ சாட்டர்டே சண்டேலாம் எனக்காக எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறது, ஒயர்லாம் வாங்கி தர்றது, என்னென்ன ஷிப்பிங் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி தருவாங்க. இது வந்து எப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, கஷ்டம்னு சும்மாவே இருக்கக்கூடாது, நம்ம ஒரு தொழில் பண்ணலாம், பண்ணி இந்தளவுக்கு முன்னேறணும். இப்போ நாங்கள் வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்க போகிற இடத்துல எல்லோரும் ஆசையாக கற்றுக்குவாங்க. GCT காலேஜ்லாம் வந்து நான் உள்ளே போனதில்லை படிக்கிறதுக்காக, ஆனால் கூடைக்காக நாங்கள் போயிருக்கேன். இந்த கூடையை தூக்கிட்டு உள்ள காலேஜுக்குள்ளே போய் அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு இந்த கூடையை சொல்லித்தாங்கம்மான்னு சொல்கிறாங்க. படிக்கிறதுக்காக கூட நம்ம இந்த காலேஜுக்கு வரல, ஆனால் என் தொழிலுக்காக நான் போயிருக்கேன். ஒன்று சொந்த தொழில் பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அதில் எனக்கு பிடிச்ச தொழில். நான் வந்து நிறைய கிளாஸுக்கு போவேன், அந்த இடத்துல இருக்கிற லேடிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவேன். அதாவது டாய்ஸ் மேக்கிங், எம்ப்ராய்டரிங், டெய்லரிங் கிளாஸ்க்கெல்லாம் போனால் அங்கெல்லாம் 10 ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த கூடைக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த கூடைக்கு நான் எந்த கிளாஸுக்குமே போனதில்லை, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். எந்த கிளாஸுக்கும் போனதில்லை. நானாக யோசித்து ஒவ்வொன்று சொல்லுவேன். அதை விட நான் யோசித்து சொல்கிறத விட என் கஸ்டமர் நிறைய ஐடியா கொடுப்பாங்க. இந்த கலர் இதை சேர்த்துங்கம்மா, இந்த இதில் சேர்த்து போட்டு கொடுங்க, எனக்கு இந்த அளவில் போடுங்க, எனக்கு லேப்டாப் வைக்கிறதுக்கு வேணும், எனக்கு இது வைக்கிறதுக்கு வேணும், எனக்கு லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்கு வேணும், வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வேணும், ஒவ்வொன்று லாண்ட்ரி பேஸ்கெட் போட்டு கொடுங்க, இப்படிலாம் அவங்க கேட்பாங்க. அப்போ தான் நமக்கே ஐடியா வரும், ஓ நம்ம இந்த மாதிரிலாம் போடலாமா, நமக்கு தெரியாத நிறையா வந்து அவங்களே எனக்கு சொல்லி தந்துடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதெல்லாம் கேட்குறாங்களே. நம்ம பாட்டி காலத்துலேருந்து இதை போடுறோம், அன்றைக்கி 10 ரூபா வருமானம் இல்லாமல் இதை செஞ்சோம், இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு வருமானமும் வந்திருக்கு, ஒரு தொழிலும் பண்ணுறோம். அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து இது நல்ல பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும், நல்லா நிறையா பேர்த்த போட வைக்கணும். யாருமே கவர் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லாரும் ஒரு கூடையில் ஒரு பவுல் இல்லை ஒரு பாக்ஸ் வச்சு கொண்டு போய் எல்லா பொருளையும் வாங்கணும். இதெல்லாம் செஞ்சாலே இந்த நோய்கள் வராது. ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து இந்த கூடையை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு பையன் எல்லாரும் சேர்ந்து இதை நீங்கள் வந்து நல்லா செய்யணும்மா, இனி நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும். யாருமே வந்து வேலை இல்லை, நான் 10 ரூபா சம்பாதிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. ஒரு சின்ன பழக்கம்தான், ஒரு கை பழக்கம்தான். இந்த கையில் போடுறது ஒன்று தான். இப்போ நான் கண்ணே தெரியாட்டியும் கூட போடுவேன், கலர்ஸ் மட்டும் சொன்னால் போதும். இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கண்ணு தெரியனாலும் போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு அது எத்தனை எண்ணிக்கைன்னு தெரியும், கண்ணு மூடிட்டு எண்ணி சொல்லுவேன். நீ எத்தனை நாட்டு எத்தனை ஒயர் வச்சு போடணும் எல்லாமே எனக்கு போட தெரியும். ஏன்னா நான் வந்து 35 வருஷமாக போட்டுட்ருக்கிறேன். இப்போ வரவங்களும் அது மாதிரி கற்றுக்கிட்டு நிறையா தொழில் பண்ணணும், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு ஒரு ஆசை. அது பெண்கள் வந்து சும்மாவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இதில் வந்து நான் நிறைய பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்கணும். முதல்ல இது யார் கற்றுக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். இதை வந்து நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸாக இன்னும் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கூடை வந்து 2 நாள் ஆகும், அதாவது மார்க்கெட் கூடை பண்ணணும்னா 2 நாள் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன கூடைகள் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே நாளில் போட்டுருவோம். இந்த மாதிரி பெரிய கூடை போடுறதுனா 2 நாள். 2 நாள்னால் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தா 2 நாள் போடணும். முடியலைன்னா ஒரு ½ டே எக்ஸ்ட்ரா ஆகும். மற்றபடி 2 நாளில் ஒரு கூடை போட்டுருவோம், போட்டு ஹேண்டில் பண்ணி கொடுத்துடலாம். இந்த கூடை போடுறது வந்து எனக்கு ஒரு டைம் பாஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது சந்தோஷமாக இருந்தாலும் கூட போடுவேன், சங்கடமாக இருந்தாலும் போடுவேன். அதாவது என் டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எப்படின்னா எல்லோரும் நிறையா பேர் வெளியில் போய் ஜாலியாக இருக்கணும், டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், அப்படி அதெல்லாம் ஒரு சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எல்லாத்தையும் விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என் டைமை வந்து நல்லபடியாக நான் வந்து கொண்டு போகணும். அதை 10 ரூபா சம்பாரித்து என்னோடய காசில் நான் இது வாங்கி கொடுத்தேன், நான் சம்பாரித்து இது வாங்கி கொடுத்தேங்கிறத சொல்லணும்னு
எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா அம்மா வந்து அம்மாவோட காசில் அம்மா சம்பாரிச்சதில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு செய்யணும்னு ஒரு இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கூடை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 10 ரூபா வருமானமும் கொடுக்குது. எனக்கு சந்தோஷம் பயங்கரமாக. கூடை கையில் எடுத்துட்டாலே சந்தோஷம். ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்காதான்னு யோசனையெல்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு நாளைக்கு நம்ம விட்டுட்டு நம்ம வேறு வேலையை செய்யலாமா, இல்லை இந்த கூடையை தான் போட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வேலையில் ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படும் தோணும். ஆனால் வந்து என் கை அதை கேட்கும். சும்மா உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு டிவி பார்க்கலாமான்னு நினைக்கும். இந்த கூடை எடுத்து கைப்பிடி போடலாமா அப்படி தான் சொல்லும். சும்மா உட்காரலாங்கிற எண்ணமே வராது. அதே மாதிரி எல்லாத்திட்டையும் சொல்லுவேன் நான், பெண்ணாய் பிறந்திட பெரும் தவம் செய்யணும்பாங்க. அதை வந்து வேஸ்ட்டாக பண்ணிடக்கூடாது. அதை வந்து நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம பெண்ணாக பிறந்திருக்கோம், நம்ம ஒன்றுமே இல்லைன்னு போயிடக்கூடாது. நான் இதை சாதித்தேன், இதை செஞ்சேன்னு சொல்லி செய்யணும். எல்லாத்திட்டையும் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு டைலாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாரும் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கணும். யாருமே சும்மா இருக்கக்கூடாது. ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சங்கடமாக இருந்தாலும் நமக்கு அந்த தொழில் ரொம்ப யூஸ் ஆகும். இதனால் வந்து ஒரு படி நான் மேலே தான் போயிருக்கேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் என் கையில் ஒரு கொஞ்சம் காசு இருக்குது. நான் ஒரு சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஒருத்தர் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் யாரையுமே கேட்கணும்னு கிடையாது. ஏன்னா நான் சம்பாரிச்சிருக்கேன், என்னோட காசு, நான் 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. நம்ம வந்து எவ்வளோவே ஒருத்தர்கிட்ட வாங்கி எவ்வளவோ நல்லாவே இருந்தாலும் காசு வாங்கி செலவு பண்ணுறக்கும் நாமளாக 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா பெண்களுமே வந்து ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும், ஏதோ ஒரு வேலை செய்யணும், அவங்களா 10 ரூபா கையில் வச்சுருக்கணும். எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லைனாலும் ஒரு சிலது பிடிச்ச ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கலாம். நமக்கு பிடிச்சது எத்தனையோ விஷயங்கள் நம்ம இழந்திருக்கோம். இது செய்யணுமா, இது நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருமா, நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் இருக்குமான்னு. ஆனால் நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம காசை எடுத்து சந்தோஷமாக செலவு பண்ணலாம். ரெண்டாவது, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். அந்த பிடிச்ச வேலை என்னென்னா, சும்மா இது வெளியில் போகிறோம் வந்தோம் அதெல்லாம் கிடையாது. ஒரு தொழில், ஏதோ ஒரு தொழில் எடுத்து செய்யலாம். தொழில் செய்யும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து ஒரு உள்ளுணர்வோடு செய்யணும். அதை எடுக்கும்போதே, கையில் எடுக்கும்போதே எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, கூட எடுத்துட்டாலே ஹாப்பி ஆயிடுவீங்க அப்படின்னு. அந்த ஹாப்பி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வேலையை செய்ய முடியும். நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், யாருக்கும் பிரச்சனை இல்லாதவங்களாம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு வேலை செஞ்சு நம்ம ஒரு 10 ரூபாய் சம்பாரிச்சு இதெல்லாம் போராடி தான் ஆகணும் நம்ம. ஆனால் அந்த போராட்டத்துக்காக நம்ம தொழிலையோ நம்மளுடைய சந்தோஷத்தையோ விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும். எல்லா பொண்ணுங்களும் செஞ்சு நல்ல ஒரு இடத்த பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக எனக்கு பெண் குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். அதில் பெண் குழந்தைகள் வந்து அவங்கக்கிட்ட யாரையும் எதிர்பார்க்காம அவங்க கொஞ்சம் தனியாக செயல்படுற அளவுக்கு வெளியில் போக முடியாது நிறைய பேர்னால. இந்த மாதிரி ஒரு தொழில் எடுத்து செய்யணும். நிறையா பேர் ஒரு கலையை வந்து கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு நான் விரும்புகிறேன். தனக்கு தெரிஞ்சதை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து நிறையா பேர் அந்த வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, ஒரு தொழில்னு சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. சின்ன தொழில்களுமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் எல்லாமே இருக்கும். நம்ம சந்தோஷமாக செஞ்சோம்னா அது சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ஒரு பிஸ்னஸ்ன்னு இதை பண்ணிகிட்ருக்கேன், சும்மா கூடை போட்டு இடுப்பு வலிக்கும், சூடு பிடிச்சிக்கும், இந்த தொழில் செய்யாதே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு விட்டுடலாமா இந்த கூடையை, நம்ம போட வேண்டாமான்னு எல்லாம் நினைப்பேன். ஆனால் எனக்கு அது போடாமல் இருக்க முடியல. என்ன கஷ்டங்கள் எந்த வேலையிலும் இல்லை, எல்லா வேலையிலையும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து இதுக்கு ரெஸ்ட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை போடணும், 4 பேரை போட வைக்கணும், அப்படி தான் நினச்சிருக்கிறதே தவிர இந்த வேலையை விட்டுறணும்னு என்னைக்கு நினச்சது இல்லை. 10 போட முடியாட்டி 2வது போடணும்னு நினச்சிருக்கேன், என்னோடய உடல் சூழ்நிலையினால. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறீங்கும் போது அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. சிறுதானிய உணவு, டெய்லரிங்கு, இதுக்கெல்லாம் வந்து குழந்தை 6 மாதம் தான் பையன் பெரியவன், 6 மாதத்தில் விட்டுட்டு போய் 12 மணிக்குள்ள ஓடியாந்து குழந்தைய எடுத்துட்டு போக அப்படி ஆசையாக இருக்கும். ஆனால் நான் என்னால் முடிஞ்ச என்ன உதவி வேணுமோ செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு ஊர்லேருந்து வந்து கல்யாணமாகி வந்துமே வண்டி ஓட்டணுன்னாங்க, ஓட்ட வச்சுட்டான். அதே 2 நாள் தான். எல்லா டேலண்ட் இருக்குது, செய்யணும்னு நினச்சாங்கன்னா செஞ்சுருவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி என்ன செய்ய முடியுமோ அதனால செஞ்சு கொடுத்துக்கிறோம். அவங்க இன்னும் நல்ல சிறப்பாக வரணும். அவங்க எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவாகவே இருப்பேன். அவங்களுக்கு மட்டுமில்லை, என் குழந்தைகளுக்கு அவங்களும் அந்த மாதிரி தான் வளர்த்தி இருக்கிறோம். அம்மாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி எல்லா ஆண்களும் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு என்னுடைய கருத்து. அவங்க விடக்கூடாது. அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய. இவங்க ஆசையாக கேட்டது வந்து, பந்த புதுசில் கேட்டதுன்னா ஒரு கண்டு அந்த வயர் வாங்கி கொடுக்க சொன்னாங்க.
நான் கூட போட்டு தரேங்க நம்ம வீட்டுக்கு. நாங்கள் கூட போடுவேன்னு சொல்லியிருந்தது எப்போவும் வாங்கி கொடுத்துருப்பேன்லன்னு சொல்லி உடனே போய் 4 கன்று வாங்கி கொடுத்தேன். கூட போடுறதுக்கு ஆரம்பிச்சது தான். நான் அவனுக்கு வியாபாரமாக தெரியல. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, ரிலேட்டிவ்க்கு இவங்களுக்கெல்லாம் கிஃப்டாகவே கொடுப்பேன் நிறைய. இப்போ அது என்னாச்சு, இன்றைக்கி வந்து பிள்ளைகள்லாம் பெருசானது, ஏமா இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, அதாவது டைமை பொருள் கொடுக்கறத வந்து வருத்தப்படலை, டைமை வேஸ்ட் பண்ணுறீங்களே, வியாபாரமாக பண்ணலாம்லன்னு சொல்லி அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் மீடியாவில் எல்லாம் உள்ள போய் எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி செய்யறதுக்கு ஆரம்பித்தாங்க. விருப்பப்பட்டு கேட்டதுன்னா வண்டி வேணும்னு கேட்டாங்க. முதல்ல சைக்கிள் ஓட்டு, அப்புறம் வண்டி வாங்கி தரேன். ஒரே நாளையில் சைக்கிள் ஓட்டிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, டிவிஎஸ் ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்து ஓட்ட பழகினேன். அது ஓட்டுறேன். இப்போ வந்து டாக்ஸிஸு, ஆக்டிவா இந்த மாதிரி வண்டியெல்லாம் அந்த ஓட்டி. வண்டி இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அது பெரிய சப்போர்ட் தான். அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ நியாயமானதாக தான் இருக்குது. அப்புறம் நான் மணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ஆனதுக்கப்புறம் பேங்க்குக்கு போகவோ இதெல்லாம் பண்ண முடியல. பார்த்தா நான் கூட ஒரு செல்ஃபோனில் பணம் அனுப்புறப்போ இதுக்குள்ள ரொம்ப யோசிப்பேன். இன்றைக்கி எல்லாமே விட்டு இவங்க தான் எல்லா டீட்டெயில்ஸ் கார்டை கொடுத்தாலும் ₹1 ₹2 தான் ஆகுமே தவிர்த்து 50 காசு ஆகாது. எனக்கு ரொம்ப முழு நம்பிக்கை. அதனால அவங்களும் அதை பாதுகாத்து குழந்தைகளெல்லாம் பெருசு பண்ணி, எனக்கு வேலை தான் முக்கியம். வேலைக்கு போய் சம்பாதிப்பேன். ஆனால் மணி மெயின்டெனன்ஸ் கூட இப்போ அவங்ககிட்டே கொடுத்தேன். அவங்க தான் பார்க்குறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள நைட்டு பகலெல்லாம் இருந்து கூட பின்னுறது பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். கூட இருந்து நானும் வயர் வெட்டி அவரும் ஹெல்ப் கொடுப்பேன், பண்ணுவார். வயர் வெட்டி கொடுப்பேன், கூடையில் சைடு சொல்லி கொடுப்பேன், பார்சல் கொரியர் கொண்டு போய் அனுப்பி கொடுக்கறது. 4 தடவை போச்சுன்னா துவைச்சிக்கவே மாட்டேன். அது பேக் பண்ணுறது, பெட்டி கிடைக்காது, பெட்டி வாங்குறது ஓடுவோம். கடைசி நேரத்தில் ஓடுவீங்கம்பாங்க. வாங்கி கொண்டு வந்து பெட்டி பார்சல் பண்ணி அனுப்பிவிட்டு, நிறைய அது வந்து help பண்ணுவார். சேர்ந்ததுக்கப்புறம் என்ன போய் சேர்ந்துச்சுன்னு ஏதாவது மெசேஜ் வந்துச்சா கேட்பேன். சேர்ந்துச்சாம்மா ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஓகே, அது அப்போ தான் நம்ம சந்தோஷம். இன்றைக்கி ரிட்டையர்டாகி 3 வருஷம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக குழந்தைகளை பார்த்துக்கிட்டு என்னோட மெயின் இதே வந்து குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். எல்லா ஆண்களும் அவங்க குழந்தைகளுக்கும் அவங்க மனைவிகளுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அதை செஞ்சாங்கன்னா மகளிர் வந்து இன்னும் நல்ல அவங்க மதிக்க கற்றுக்கணும். முதல்ல மரியாதை அவங்க தான் நம்ம. அவங்க அப்போ நம்மளை தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. நாம் அவங்கள மதிச்சோம்னா நம்மளை தலையில் தூக்கி வச்சுக்குவோம் இல்லைங்களா?